சற்று முன் கோவை தொகுதியில் அண்ணாமலை தோல்வியடையது உறுதி. வெளிவந்த கருத்து கணிப்புகளால் அதிர்ச்சியில் அண்ணாமலை. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கோவை லோக்சபா தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இங்கு திமுக, அதிமுக, பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜகவை தாண்டி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெல்வாரா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. தந்தி டிவி சார்பில் மேற்கொண்ட சர்வே என்பது அண்ணாமலை மற்றும் பாஜகவுக்கு அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் கோவை தொகுதியில் நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது. இதற்கு காரணம் அந்த தொகுதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதுதான். கோவையில் பாஜக சார்பில் அண்ணாமலை, அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன், திமுக சார்பில் கணபதி பி ராஜ்குமார், சீமானி நாம் தமிழர் சார்பில் கலாபவன் ஜெகநாதன் ஆகியோர் களமிடுகின்றனர். தமிழ்நாட்டில் தொழில்வளம் மிகுந்த கோவை என்பது அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அது திமுகவின் கோட்டையாக மாறிப்போனது. இதனால் கோவை தொகுதியில் வென்று இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க அதிமுக போராடி வருகிறது. அதேபோல் தங்களின் கோட்டைதான் என்று திமுக மீண்டும் நிரூபிக்கும் முனைப்பில் திமுக உள்ளது. அதே வேளையில் பாஜகவும் தமிழ்நாட்டில் தென் மாநிலம் மற்றும் கொங்கு மண்டலம் தான் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இதனால் தான் கொங்கு மண்டலமான கோவையில் அண்ணாமலை களமிறக்கப்பட்டார். இதனால் கட்டாயம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தான் தந்தி டிவி சார்பில் கோவை லோக்சபா தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவில் பாஜக பெரிய அதிர்ச்சி காத்துள்ளது. அதாவது கோவை தொகுதியில் பாஜக அண்ணாமலை 3வது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி கருத்து கணிப்பின்படி கோவை தொகுதியில் திமுகவின் கைதான் ஓங்கியுள்ளது. திமுக வேட்பாளர் கணபதி பி ராஜ்குமார் 30 முதல் 31% வரையிலான வாக்குகளை பெறலாம் எனவும், அடுத்தபடியாக அதிமுக 2வது இடத்தை பிடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 28 முதல் 34% ஓட்டுகளை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. 3வது இடத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உள்ளார். இவர் 66 முதல் 32% ஓட்டுகளை பெறலாம் என கூறப்படுகிறது. இது பாஜக அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இன்னொரு விஷயத்தை தந்தி டிவி கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. அதாவது கோவையில் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கான ஓட்டு சதவீதம் என்பது உயர்ந்து கொண்டேதான் வருகிறதாம். அது தேர்தலில் அதிகரிக்கும் பட்சத்தில் அண்ணாமலைக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர வாய்ப்புள்ளது என சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம் போன்ற சட்டசபை தொகுதிகளில் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. இங்கு அதிமுக வலுவாக உள்ளது. இங்கு அண்ணாமலை அதிகமான ஓட்டுகளை பெறும் பட்சத்தில் பாஜகவுக்கு சாதகமான சூழல் உருவாகலாம் என சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தொகுதியை தந்தி டிவி கருத்து கணிப்பில் கடும் இழுபறி நிலவும் தொகுதி என வகைக்கப்படுகின்றன. இந்த தொகுதியில் திமுக, அதிமுக, பாஜகவை தவிர சீமானி நாம் தமிழர் கலாமணி ஜெகநாதன் 5 முதல் 8% வாக்குகளை மட்டுமே பெறுவார் எனவும், மற்றவர்கள் 1 அல்லது 3% வாக்குகளை பெறுவார் எனவும் அந்த கருத்து கணிப்பில் சொல்லப்படுகின்றன. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.